ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அப்புறம் ஒரு தூண்டு போடுற மாதிரி இங்க இங்கே நடக்காது, இது பொதுக்கூட்டம், இது வந்து டிக்னிஃபைட் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் என்று கோபமாக இருந்தார். சிபி ராதாகிருஷ்ணனுடைய அந்த முகத்தில் ஒரு எரிச்சல் காணப்பட்டது. அதனால்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, லா அண்ட் ஆர்டர் அதெல்லாம் பேசணும்னா யாரும் பேசுறது கிடையாது. ஆனா ஏடிஎம்கேல இருந்து 5 பேர் இருக்காங்க. அது இன்பதுரைன்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. தேதி 23ஆம் தேதி வந்து உங்களுக்கு கேம்பெயின் முடிகிறது. 21 இந்த 4 நாள் என்ன பண்ணுவாங்க? காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் அந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் எதுக்குது. சார், இப்போ இந்த தமிழக எம்பிக்களுக்கும் பியூஷ் கோயல் அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளை பேப்பர் கேட்டு ஒரு சண்டை போயிட்டு இருக்கதா ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளை நமதே 40 நமதேன்னு சொன்னார். நேற்று அவர் சின்ன ட்வீட் போட்டிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. அது ராகுல் காந்தியுடைய அனுமதியிலும் போட்டாரா தெரியவில்லை. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியையும். பேசு தமிழா பேசு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஊடகங்கள் யாருமே எடுக்காத ஒரு புதிய முயற்சியை நம்ம பேசு தமிழா பேசு சேனல் எடுத்து தொடர்ந்து 20 நாள் கலந்து போயிட்டு இருக்கு. அந்த டெல்லியில இருந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம ஆசாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா இது போன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத குறித்து டெல்லி ராஜா கபாலன் சார் நம்ம டெய்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் மீண்டும் சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பா, நமஸ்காரம். நமஸ்காரம். ராஜ்வேல் நாகராஜனுடைய நேயர்களுக்கும் பிரணவ் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் 5 முக்கிய விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். தாங்கள் கவனமாக ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா you will understand what is happening in Delhi. கண்டிப்பாக சார். சார், இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் டிஎம்டிகேயோட எம்பி மேல கோபமா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. ஒரு 6 எம்பிக்கள் பதவி வைத்திருக்காங்க டிஎம்டிகே உட்பட. அதை பத்தி எப்படி சார் பாக்குறாங்க? இங்க டெல்லியில நேற்று 6ஆம் தேதி திங்கட்கிழமை சரத்பவார் பதவி ஏத்துட்டாரு. அதே மாதிரி ராம்தாஸ் அத்தாவலே பதவி ஏத்துட்டாரு. தமிழ்நாடு வரும்போது 6 எம்பிக்களும் பதவி ஏத்துட்டாங்க. அதுல அந்த 6 எம்பியில 3 பேர் பழைய எம்பிஸ், அதாவது தம்பிதுரை, அன்புமணி ராமதாஸ், திருச்சி சிவா, இவா 3 பேரும் பதவி எடுத்திருந்தாங்க. காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் மாணிக்கம் திலக், அதே மாதிரி டிஎம்கே எம்பி கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அண்ட் பிரேமலதானுடைய எம்பி சுதேஷ் எல்லாம் நியூ. இதுல இந்த அன்புமணி ராமதாஸும் கான்ஸ்டன்டின் ரவீந்திரனும் இந்த நேம் ஆஃப் வேல்யூஸ், நெறிமுறைகளை கொண்டு நான் பதவி ஏற்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் தம்பிதுரையும் சுதேஷ் அண்ட் கிறிஸ்டோபர் திலக் took oath in the name of God. எந்த நிமிடம் அங்க வந்து 3 கொடுத்துருவாங்க. எம்பி வீட்டுக்கு போன, அதாவது இந்த பார்லிமெண்ட் போனோடனையும் நீ எந்த லாங்குவேஜ்ல எடுக்க போறீங்க, அந்த ஸ்கிரிப்ட் தயாரிக்கும், அந்த லாங்குவேஜ் கொடுத்துருவாங்க. முன்னாடி நீங்க எழுதி சொல்லணும். ராஜ்யசபா செக்ஷனுக்கு இது ஒரு செக்ஷன் இருக்கு. ஆபீசர்ஸ்லாம் போய் எம்பி வீட்டுக்கோ இல்ல போன்லயோ கேட்பாங்க. தென் தே செட் இதுல 3 பேர் தமிழ்ல பதவி ஏற்றிருந்தாங்க, மீதி பேர் இங்கிலீஷ்ல பதவி ஏற்றிருந்தாங்க. இது நடுவுல இந்த சுதேஷ் வந்து பதவி ஏற்கும் போது அவருடைய கட்சி ஷால் ஒண்ணு போட்டு போனார். உடனே ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னார், பதவி எடுக்கும் போது இங்கதான் பண்ணக்கூடாது, நீங்க அதை தொண்டு போட்டக்கூடாது. அப்புறம் ஒரு துண்டு போடுற மாதிரி இங்க இங்கே நடக்காது, இது பொதுக்கூட்டம், இது வந்து டிக்னிஃபைட் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் என்று கோபமாக இருந்தார். சிபி ராதாகிருஷ்ணனுடைய அந்த முகத்தில் ஒரு எரிச்சல் காணப்பட்டது. அதனால்தான் அது வந்து எந்த பேப்பரும் போடல. அதுல இருந்தினும் கடைசியில அவருக்கு சுதேஷுக்கு ஒரு நோஸ்கட் மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு பிரேம், நம்ம விஜயகாந்தோடைய படத்தை எல்லாருக்கும் காமிச்சாங்க. யாருக்கு என்ன தெரியும், இருக்கக்கூடிய 6 எம்பிக்களை தவிர சில பேருக்கு பேர் கேட்டிருக்காங்க. புதிதாக பதவி ஏற்ற 19 பேர்ல 18 பேருக்கு இந்த தமிழ்நாடு காரணத்தோடு சரத்பவார் அந்த படம் காமிச்சா என்ன தெரியும், அவருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஏன்னா அவர் டவல் எடுக்க சொன்னாருன்னு, அங்கோஸ்தத்தை எடுக்க சொன்னாரு, கோவத்திலே விட்டு பிக்சரை காமிச்சிட்டார். அவருடைய ஷர்ட் பேக்கெட்லேயே வச்சிருந்தார் பிக்சர். வெரி குட், வெல்கம். அதெல்லாம் முடிஞ்சிட்டப்ப இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். பிரணவ், லோக்சபால பதவி ஏற்கும் போது அந்த 39 எம்பிகள் பதவி ஏற்றாங்க. அதுல 6 பேர் உதயநிதி மேல வாழ்க உதயநிதி, வாழ்க தமிழ் எல்லாம் சொன்னாங்க. அது உடனே ஸ்பீக்கர் கோவம் வந்துருச்சு. இது வந்து டோன்ட் பொலிட்டிசைஸ் தான் சொன்னாங்க. இதுதாங்க ஒரு சாத்துரியம். நேற்று முதல் அந்த 6 எம்பிக்களுக்கெல்லாம் ஒரு வரவேற்பு கொடுத்தார் மிஸ்டர் சிபி ராதாகிருஷ்ணன். தமிழ்லே பேசினார், மிக திருப்பி வாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொன்னாரு. இந்த பதவியேற்பு பிரமாணம் முடிஞ்ச உடனே குட்டி ஒரு டீ பார்ட்டி வச்சிருந்தார் அவருடைய சேம்பர். ஏன்னா 19 பேர் தான் பதவி எடுத்துட்டு இருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 19 பேர்ல ரொம்ப வயசானவர் மிஸ்டர் சரத்பவார்.
ரொம்ப வயசுல சின்னவரா இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் கிறிஸ்டோபர் நம்ம திலக். ஸோ இதுதான் இந்த ஒரு ராஜ்யசபா. அவங்களுக்கு 6 வருஷம் பதவி இருக்கு. இது இந்த ஒரு மரியாதை வந்து நாடாளுமன்றம் நடக்கும் போதும் பதவி ஏற்றுக்கிறா, எப்படி இருந்தாலும் படம். ஏன்னா என்னைக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுத்து பழைய மெம்பர் ரிட்டையர் ஆறாம பாருங்க. 1ஆம் தேதி ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவன் 2ஆம் தேதியில இருந்து இந்த 6 நாளைக்குள்ள 6 மாசத்துக்குள்ள எடுத்துடலாம். எந்த தேதியில எடுத்துட்டாலும் நீங்க என்னைக்கு எலெக்ட் ஆயிட்டோட பழைய மெம்பர் ரிட்டையர் ஆன அன்னிலேருந்து உங்களுக்கு சம்பளம் ஆரம்பிச்சிடும். அதுக்காக சில எம்பிஸ் பார்லிமெண்ட் நடக்கும்போது பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து 4 நட்சத்திரம், ஹேவகண்டம், ராகு எல்லாம் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டே நேற்று அந்த மாதிரி மிஸ்டர் சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு நல்ல நேரத்தை பார்த்து தான் கொடுத்தாரு. ஏன்னா அவரே ஒரு தெய்வ பக்தி உள்ளவர். இந்த டைட்டில் எடுத்து நல்லதுன்னு அவங்க அந்த டைம் கொடுத்தாலும் எல்லாரும் வந்துருவாங்க. இதுதான் பேக்ரவுண்டுங்க. அது ஆக மொத்தம் 6 பேரும் எப்படி பழக போகிறார்கள் என்று தெரியவில்லை. இருப்பினும் ஒரே ஒரு விஷயம், பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு 18 ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்க. அதுல 10 டிஎம்கே. இந்த 10 டிஎம்கேல பிரணவ் ராஜ்யசபால அவங்களுடைய ஒரு தாபம் கோபம் ஏதோ இந்த நிர்மலா சீதாராமனோட முருகனோட சண்டை போடுறது. தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஆனா யூஸ்ஃபுல்லா கிடையாது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அதர் தென் தமிழ்நாடு. ஏர் இந்தியா வித்தாங்கன்னா முறைச்சு தயாநிதி மாறு கோபம் வந்துடும். ஏன்னா அவர் அந்த ஏர் இந்தியா அவங்க ஸ்பைஸ் ஜெட் நடத்தினதுனால ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிசினஸ் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, லா அண்ட் ஆர்டர் அதெல்லாம் பேசணும்னா யாரும் பேசுறது கிடையாது. ஆனா ஏடிஎம்கேல இருந்து 5 பேர் இருக்காங்க. அது இன்பதுரைன்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. ஐயோ அவர் படுத்துற பாடு பாருங்க, ஒரே தமாஷா பேசுறாரு. ஹீஸ் அன் அட்வொகேட், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். நம்ம அப்பாவு அவர்களை தோற்கடித்தவர் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த பெருமை அவருக்கு உண்டு. அந்த இன்பதுரை என்பவர் அனைத்து எம்பிக்கள் அவர் பதவி ஏற்று எப்போ எடுத்துட்டாரு. அவர் கொஞ்சம் ஏழுந்தானே இந்த 10 டிஎம்கே எம்பி ஸ்டாலின் எம்பிஸ் எல்லாம் பயப்படுறாங்க. சில டயத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு, அதை தவிர பொதுச் செயலாளர் மிஸ்டர் துரைமுருகனுக்கு ஒரே ஒரு அறைகோவல் என்னிடம் இருந்து, அந்த 10 எம்பி எங்க வரமாட்டேங்கிறாங்க. 2 நாள் வராங்க, 3 நாள் வராங்க. இது இன்பத்தூர் அது என்ன பண்றாரு, யார் யார் பெஞ்சில் இருக்கான்னு அப்படி பாக்குறாரு. டிஎம்கேக்கு ஒரு தனி பெஞ்ச் இருக்கு, ஸ்பீக்கருக்கு சேர்மனுக்கு எதிர்க்கே 2 பேர் இல்லைன்னு வச்சுங்க, இவர் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருந்தாரு தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டா. அங்க சென்னையில இருந்து ஒரு குட்டு விழுந்தது அவங்களுக்கு, நீ எல்லாம் பர்சன்டா இருக்கணும் அப்படின்னு. இந்த அவங்க சொல்றாங்க இந்த தேர்தல் களம், அதனால நாங்க போறோம் அப்படின்ட்டு. இப்ப 16ஆம் தேதி அடுத்த திங்கட்கிழமை அடுத்த வியாழக்கிழமை 16, 17, 18 3 நாள்ல ஸ்பெஷல் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் வச்சிருக்காங்க. தேதி 23ஆம் தேதி வந்து உங்களுக்கு கேம்பெயின் முடிகிறது, 21. இந்த 4 நாள்ல என்ன பண்ணுவாங்க? காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் அந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் எதுக்குது. ஒரிஜினல் பில்லுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதுக்குது. இது நடுவுல ஒரு காம்ப்ரமைஸ் வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸ் அப்ஸ்டெயின் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 2/3 மெஜாரிட்டி வரும். இப்ப காங்கிரஸ் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, we will support அப்படின்னு. என்னைக்கு ஓட்டிங் இருக்கோ அன்னைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. இதுதாங்க இது இன்பதுரையினுடைய ஒரு தேர்ந்தெடுப்பு என்பது. தமிழ்நாட்டில இருந்து 2 பேருக்கான எல்லாருமே துரைங்கிறாங்க. ஒன்னு இன்பதுரை, இன்னொன்னு தம்பிதுரை. தமிழ் ஒரு ஜென்ரலா இருக்கு. அதை தவிர ராஜ்யசபால இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் ஹிந்திக்காரங்க, சில பேர் உருது பேசுறாங்க, சில பேர் பஞ்சாபிஸ், அவங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லை. இது வந்து டிஎம்டிகே சதீஷ் பதவி ஏற்க அவர் படிச்சுட்டார், அந்த செக்ரட்டரி ஜெனரல் மிஸ்டர் சதீஷ் டிஎம்டிகே. அவங்க எழுதுறவங்க எம்டிஎம்கேன்னு எழுதிட்டாங்க, புரியுது அவங்க. அப்புறம் எம்டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே, அவங்க சொன்னாங்க கன்ஃபியூஸ் ஓட பையா ஏ கியூன் ஹே அப்படின்னு. அப்புறம் நான் தான் கரெக்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. எம்டிஎம்கே வேற, டிஎம்டிகே வேறன்னு. ஆக மொத்தம் வட இந்தியாக்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கு, எத்தனை டிகே இருக்குது அப்படின்னு. இதுதாங்க ஒரு டெல்லியில இருந்து ஒரு ரவுண்ட் அப். கண்டிப்பாங்க சார். சார் இப்ப ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோஷன் எடுத்து வந்திருக்காங்க. அது எப்படி சார் போயிட்டு இருக்கு? அவங்க வந்து இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், இப்போ நாளைக்கு ஸ்பெஷல் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நடக்க போகும், உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் 16ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி இந்த 2 பேருடைய கூட்டு கருத்து லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவும் சிபி ராதாகிருஷ்ணன் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவும் சேர்ந்து கொண்டு ஒரு முடிவு இந்த ராஜ்யசபா லோக்சபா புல்லட்டின்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிஇசி ஞானேஷ்குமாருக்கு எதிர்த்து இன்க்ளூடிங் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம், அவரை வெளியே எடுங்கள், அவரை பதவி நீக்கம் செய்யுங்கள், இம்பீச்மெண்ட் மோஷன்
அது சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ஸே இருந்தது கிடையாது. ஒரு ஜட்ஜ் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அந்த சுப்ரீம் கோர்ட் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் there has been no precedence. அந்த ஒரு சில ரூல் கோட் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு சிபி ராதாகிருஷ்ணன், ஓம் பிர்லாவும். இது வந்து ஒரு இட் வே பேபிள் ஃபார் 16th April ஃபார் a ஸ்பெஷல் செஷன். சார், இப்போ இந்த தமிழக எம்பிக்களுக்கும் பியூஷ் கோயல் அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளை பேப்பர் கேட்டு ஒரு சண்டை போயிட்டு இருக்கதா ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளை நமதே 40 நமதேன்னு சொன்னார். லோக்சபாவில் 40 வாங்கிட்டாங்க, நோ டவுட். அவர் வந்து இப்ப அடிக்கடி தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறாரு. டெல்லி அணி, சென்னை அணி, என்டிஏன்னு சொல்றது கிடையாது. டெல்லின்னு ஒரு நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் பிரிக்கிறார். அதே சமயத்துல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். டெல்லி அணி என்று சொல்லுகிறீர்களே, நாளை நமதே 40 நமதும் என்று சொல்லுகிறீர்களே, தங்களுடைய 40 எம்பிக்கள் எல்லாமே இருக்கு. there is no opposition, no ADMK, no BJP. இந்த 40 எம்பிக்களும் என்னதான் பண்றாங்க சார் இந்த கடந்த 3 வருடங்களில், அதுக்கு முன்னாடி இந்த 5 வருடங்களில், அதுக்கு முன்னாடி இந்த 5 வருடங்களில்? இது என்ன சார்? அவங்க எல்லாம் வராங்க, they don't take part in the debate. சில பேர் ஒரு ஆக்டிவா இருக்காங்க. அதுல வந்து பழைய நிறைய குரூப் இருக்கு பிரலேஷ். இந்த 40 பேர்ல ஒரு 4-5 குரூப் இருக்கு. காங்கிரஸ்காரன் 8-9 பேர் தள்ளி விட்டுருங்க. டிஎம்கேலயே காங்கிரஸ்லயும் குரூப் இருக்குது. அது கார்த்திக் சிதம்பரம் தனியா இருக்காரு. அப்புறமா அதே சமயத்து இவங்க எல்லாம் தனியா இருக்காங்க. நம்ம விஷ்ணு பிரசாத் அண்ட் மீதி 2 இந்த சுதா, ஜோதிமணி தனி. ஜோதிமணியும் மிஸ்டர் மாணிக் தாக்கூர், மாண்புமிகு மாணிக் தாக்கூர் என்ன அவர் சொல்றாரு, அடுத்த மந்திரி அவன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ 29 திமுக சீட்டு கொடுக்குமா கொடுக்காத அது வேற விஷயம். ஸோ ஆக மொத்தம் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் ஒரு குரூப். இந்த டிஎம்கேல 23 பேர் லோக்சபா, 10 பேர் ராஜ்யசபா, டோட்டல் 33 எம்பிஸ் இருக்காங்க டிஎம்கேக்கு. அந்த 33ல பிரணவ் தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு விட்டுருங்க. தமிழகத்தில் தேர்தல் வந்திருக்கா, 23ஆம் தேதி இருக்கு, எல்லாமே சரி. இந்த 33 எம்பிக்கள்ல 4-5 குரூப், உதயநிதி குரூப்ல தான் 12 பேர் இருக்காங்க, 12 டோட்டல். அப்போ கனிமொழிக்கு 2-3 பேர், ராஜாவுக்கு 2-3 பேர். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களே தங்களுடைய தகப்பனார் இருந்த பொழுது அவர் அனைத்து எம்பிக்களையும் கூப்பிட்டு பேசுவார். அந்த மாதிரி நடைமுறைகளை தாங்களும் கடைபிடிக்கிறீர்கள். தங்களது எம்பிக்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய பணி பல பத்திரிகைக்காரர்களுக்கு ஏமாற்றி தருகிறது டெல்லி. பார்த்தாங்க. இப்ப காங்கிரஸோட கூட்டணி எல்லாம் அமைச்சாச்சு, அதுக்கான சீட் ஷேரிங் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஃபைலிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் ராகுல் காந்தி உங்களுக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு மேல இஷ்டமே இல்லை. நேற்று கூட பாருங்க புதுச்சேரி மீட்டிங்ல போயிருந்த போது ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் பேர் எடுக்கவே இல்லை. ரொம்ப கன்ஃபியூஷன். காங்கிரஸே டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா, டிஎம்கே காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டா போட் பண்றது. அந்த 33 பேருக்கும் ஒரு புது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாரி அந்த காங்கிரஸ் லீடர்ஸுக்கு, அதைத்தான் ராகுல் காந்தியினுடைய மைண்டை தான் தமிழகத்தை சேர்ந்த 3 முக்கிய பிரமுகர்கள் அதை ரிப்ளைட் பண்றாங்க, எக்கோ பண்றாங்க, பிரதிபலிக்கிறார்கள். 1 மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, 3வது வந்து எம்பி இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் பிரவீன் சக்கரவர்த்தி சென்னைக்கு வந்த போதும் சரி, எப்ப வந்த போதும் சரி, எப்படி கிண்டலா ட்வீட் போடுறது அவங்க எல்லாம். நம்ம மாணிக் தாக்கூர் பாருங்க, பாரதியார் மீசியை போடுற, எங்கும் இல்லையோ அங்கும் இல்லையோன்னு ஏதோ ஒரு பாட்டு போடுற. அவங்க ஓப்பனர் டிஎம்கே எகென்ஸ்டா வரமாட்டேங்கிறாங்க. வந்தா அடுத்த தேர்தலில் தோக்குமா தேக்குமா தெரியாது. ஆனா ராகுல் காந்தி சொல்லிட்டாரு 2029 நம்ம விஜயோட தான் போறோம், வி வோன்ட் கோ வித் ஸ்டாலின். அதனால இவெல்லாம் நெகட்டிவா போறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இது நடுவுல நேற்று அவர் சின்ன ட்வீட் போட்டிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. அது ராகுல் காந்தியுடைய அனுமதியிலும் போட்டாரா தெரியவில்லை. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வாய் அடைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொன்ன கூட படல. இன் டிஸ்பைட் ஆஃப் பி சிதம்பரம்ஸ் இன்டர்வென்ஷன் வித் சோனியா காந்தி. ஏன் ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, ஒரு சின்ன தோசை தான் கொடுக்குறாங்க, கல்யாணத்துக்கு போட முழு சாப்பாடு போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? சின்ன தோசைங்கிறது டிஎம்கே, கல்யாண சாப்பாடுங்கிறது டிவிகேவா? என்ன அர்த்தங்க? அதுதான் ராகுல் காந்தியோட மைண்டா? இதுதாங்க டெல்லியில இருந்து நான் கேள்விப்படுவது. சார், இப்ப ஹிமந்தா பிஸ்வ சர்மா அவங்களுக்கும் காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் கேரா அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் சண்டை போயிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சார். ஹேமந்த் இப்ப அசாம் தேர்தலை பற்றி நாம் பேசியாக வேண்டும். அசாம் தேர்தலை சூடு பிடித்து விட்டது. அது 9ஆம் தேதி எலெக்ஷன். அங்க ஹேமந்த் பிஸ்வ சர்மா வந்து ஹி கோஸ் ஃபார் அ கில். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட சென்டர் பேஜ்ல பெரிய ஆர்டிகல் வந்திருக்கு. பேசு தமிழா பேசி நேயர்களுக்கு அது எழுதணும், இன்டர்நெட்லயோ நேர காப்பி வாங்கி படிக்கலாம். அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நல்லா அந்த ஒரு அசாமை சேர்ந்தவர். அதுல சொல்றாரு, ஹேமந்த் பிஸ்வ சர்மாவை யூ கான்ட் ஷேக் ஹிம், ஷேட்டர் ஹிம்.
அவ்வளவு பாப்புலர், லைக் ஜெயலலிதா, லைக் எம்ஜிஆர் இன் அஸ்ஸாம். அவர் காங்கிரஸ்கார், RSS பேக்ரவுண்டே கிடையாது. அங்க மத மாற்றங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கிறிஸ்டியன் வர்சஸ் முஸ்லீம், அவெல்லாம் இந்து கம்யூனிட்டி எடுக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சுதான் தேர்தல் நடக்குதுங்க அஸ்ஸாம்ல. ஆனால் முக்கியமானது, தருண் கோகோய் என்று சொல்லக்கூடிய அஸ்ஸாம் முன்னாள் முதலமைச்சருடைய மகன் கௌரவ் கோகோய், அவர் நாடாளுமன்றத்தில் துணை எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். ராகுல் காந்திக்கு ரொம்ப பெட். ஒரு 2 வருஷமாவே ஹேமந்த் விஸ்வ சர்மா சொல்றாரு, கௌரவ் கோகோயுடைய ஒய்ஃப் பாகிஸ்தானி, ISI ஏஜென்ட் அடிச்சு விட்டாரு. அப்புறம் அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டாங்க அஸ்ஸாம் போலீஸ். அதுல மத்திய அரசாங்கத்திலிருந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ, RAW எல்லாம் போட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அங்க ரிப்போர்ட்டை வச்சு கௌரவ் கோகோய் மேல ஒரு வருடமாகவே தீவிரமாக ஹேமந்த் விஸ்வ சர்மா பிரச்சாரம் செய்து வருகிறார். இது நடுவே ஹேமந்த் விஸ்வ சர்மா ஒரு நல்ல முயற்சி எடுத்தார். கௌரவ் கோகோய் எப்படி அங்க வந்து இழைத்தாரு, அங்க ஒரு பர்டிகுலர் முஸ்லீம் கம்யூனிட்டி கான்ஸ்டிடியூன்சி இருக்கு, அந்த அவர் தான் எல்லாத்தையும் டிக்டேட் பண்றாரு, அவர் ராகுல் காந்திக்கு கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் கோகோய்க்கு பவரை குறைச்சிட்டாலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, அஸ்ஸாமினுடைய காங்கிரஸ் பிரதேஷ் பிபின் போரா என்பவர் ராஜினாமா செஞ்சுட்டார். அஸ்ஸாம் பிரதேஷ் செல்வ பெருந்தகை அவர் இன்னொரு லீடர் ராஜினாமா பண்ணிட்டாரு. காங்கிரஸ்ல டிக்கெட் கொடுத்தாங்க பிரணவ், அதை மறுத்துட்டு பிஜேபியில சேர்ந்துட்டார். இது இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை பண்ணது காங்கிரஸுக்கு எதிர்த்து ஹேமந்த் பிஸ்வ சர்மா. அவர் தினம் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, பாடுவாரு. அப்புறம் பொதுமக்களிடையே மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க அவரை. எப்படி மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹானை மாமா என்று பாப்புலர், அதே மாதிரி அவர் மாமா. அவர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நேத்தி ரொம்ப அச்சடிக்க முடியாத ஒரு கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சிட்டார். கோபம் வந்துச்சு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது காங்கிரஸ் அங்க ஒண்ணுமே இல்லை. தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தி வந்துட்டு போனாரு, நான் வந்து ஹேமந்த் விஸ்வ சர்மாவை சிறையில் அடைப்பேன், 15 வருடங்களுக்கு அடைப்பேன் தான் சொன்னேன். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ராகுல் காந்தியோட பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை பத்தி அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு ஸ்டோரி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. 25ஆம் தேதி ஏப்ரல் மாசத்துக்கு அவங்க தள்ளி போட்டிருக்காங்க. இது நடுவுல ஃபைனிஸ்ட் பார்ட்டிஸ் ராகுல் காந்தியை ஏன் நீ வந்து கேவலப்படுத்துற, அதனால நான் உங்களையும் கேவலப்படுத்தணும்னு பவன் கேராங்கிற ஸ்போக்ஸ் பர்சன் AICC ஹேமந்த் விஸ்வ சர்மா ஒய்ஃபுக்கு 3 பாஸ்போர்ட் இருக்குது. அவங்க நம்ம துபாயில கடை வாங்கியிருக்காங்க. 3 கண்ட்ரி பாஸ்போர்ட், 3 கண்ட்ரி பேரெல்லாம் சொன்னாங்க. ஒரு நிமிஷத்துல வந்ததே கோபம் மிஸ்டர் ஹேமந்த் விஸ்வ சர்மாக்கு. நிருபர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு, பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரு. பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இந்த 3 கண்ட்ரிக்கு பாஸ்போர்ட் நீ ப்ரூவ் பண்ணு, இதை போட்டோஷாப் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேர் சர்மா, SHARMA இல்ல, SARAM தான். ஆந்திராலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் சர்மான்னு போட்டா SARMA தான் போடுவாங்க, சர்மான்னு. அது மாதிரி நீ தப்பா பண்ணிருக்க, போட்டோஷாப் பண்ணிருக்க, ஆக மொத்தம் உன் மேல கிரிமினல் கேஸ் போடுவேன் அப்படிலாம் பயமுறுத்திருக்காரு. இந்த பவன் கேரா வந்து டெல்லிக்கு வந்து அவருக்கு யாருமே துணை போகல, ஜெயராம் ரமேஷோ அல்லது CWC இருக்கக்கூடிய மெம்பர்ஸோ. இதே பவன் கேரா என்பவர் நரேந்திர மோடியை பற்றி அச்சிகமாக பல ரொம்ப கௌதம் அதானியோட அவர் கூட இருக்காருன்னுட்டு நரேந்திர தாஸ், தாமோதர் தாஸ் மோடி, நரேந்திர மோடி பேர். ஆனா இவர் வந்து நரேந்திர தாஸ் சொல்லிடுவாரு. அதே மாதிரி கௌதம் அதானிக்கு பேர் கௌதம் தாஸ் கிண்ட பண்ணுவார். அவ்வளவு பெரிய திமிர் பிடிச்சவர் அந்த பவன் கேராங்க. ஏர்போர்ட் ஏர்கிராப்ட் கீழே வந்து அவர் கைது செய்யப்படுறதுக்கு அசாம் போலீஸ் வந்து அவர் இழுத்துன்னு போக பார்த்தாங்க. அப்போ ராத்திரியே போய் அபிஷேக் மனு சிங் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கின்னு வந்தார். அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏர்கிராப்ட் டார்மேக் போல யாருமே போராட்டம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க போராட்டம் பண்ணதுனால there was a big confusion. அப்போ போராட்டும் போது என்ன சொல்லுவாங்க, மோடியே சவக்குழியை தோண்டுவோம், அப்ப கபர்ஸ்தான் பராதேங்க அப்படிலாம் சொன்னார். இதே பவன் கேரா அந்த கோபத்தை வைத்துக் கொண்டு இன்னும் ஓரிரு நாளில் தேர்தலுக்கு முதல் நாள் கண்டிப்பாக பவன் கேராவை கைது செய்வார்கள் ஃபார் ஃபோர்ஜிங் த டாக்குமெண்ட் என்பதுதான் அசாமுடைய பின்னணி. ஹேமந்த் விஸ்வ சர்மாக்கும் பவன் கேராவுக்கும் சண்டை. ஆனா ஹேமந்த் விஸ்வ சர்மா திட்டுவது முழுக்க ராகுல் காந்தியை. அப்புறமா வந்து ஒரு சில வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவர் வந்து தமிழ்ல ரொம்ப கட்ட வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நீங்க போடவே முடியாது. அதெல்லாம் அசாம் டெலிவிஷன்ல போடுறாங்க. பெரிய பாப்புலர் ஆயிடுவார் என்றுதான் அது வந்து ஒரு டெல்லியில எதிரொலிக்கிறது. கண்டிப்பா சார். சார், அசாம்ல ஒரு மைனாரிட்டி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சார். அசாமினுடைய தேர்தல் நடக்க போகிறது. அந்த இடத்துல அவர் வந்து அசாமினுடைய சீஃப் மினிஸ்டர் இஸ் வெரி, நான் சொன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா இருந்தா கூட ஒரு 2-3 பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டார். அங்க மைக்ரேஷன் பிளஸ் கன்வர்ஷன். இப்போ ஹிந்துக்குல இருந்து முஸ்லீம் கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்றதெல்லாம் இப்போ ஹேமந்த் விஸ்வ சர்மா என்ன பண்ணிட்டாரு, அங்க அசாமி ஸ்பீக்கிங், உருது ஸ்பீக்கிங்
முஸ்லிம்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் தே ஆர் ரெக்கக்னைஸ் லீகலி, அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அவங்களாம் இண்டிஜினியஸ், தே ஆர் ஆல் ஃப்ரம் இந்தியா, தே ஆர் நாட் ஃப்ரம் பாகிஸ்தான், தே ஆர் நாட் ஃப்ரம் பங்களாதேஷ், தே ஆர் நாட் ஃப்ரம் பங்கமான்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாரு. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஹேமந்த் விஸ்வ சர்மா மோரியா, ஆரியா, தேசி, சையத் அண்ட் ஜும்லா அப்படின்னு 5 குரூப் பண்ணிட்டாரு. இது முஸ்லீம்ல பிரிஞ்சிடுச்சு. எப்படி ட்ரிபிள் தலாக்ல பிரைம் மினிஸ்டர் அந்த விமன் முஸ்லீம் ஓட்டர்ஸ் தன் பக்கம் ஈர்க்கணும்னு நினைச்சாரோ அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தை ஹெல்ப் பண்ணிச்சு. அதே மாதிரி ஹேமந்த் விஸ்வ சர்மா தன்னுடைய அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கக்கூடிய அஜ்மல் கானுடைய குரூப்பை தனித்தனியா பிரிச்சு விட்டாரு. அவருக்கு அதுல லாபம் வருது. பாஜகவிலே பல முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லி நான் இந்த விஷயத்தை முடித்துக் கொண்டு நாளை நாம் சந்திப்போம். வாழ்க பேசு. கண்டிப்பா சார். இன்னைக்கு எங்களோட இணைஞ்சு நிறைய விஷயங்களை குறித்து பேசுறீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.